வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜஸ் கலர் சேனல்ல செய்யற ரெசிபி சன்னாவும் குருமாவும், வெள்ளை குருமாவும் ரெட் சன்னாவும் செய்ய போறேன். சப்பாத்திக்கு மட்டும் இல்லாம ஈவனா நம்ம சாதத்துக்குள்ள பிசைஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் வந்து நம்ம வாழைக்காய் வாங்கி வெளியில வச்சிட்டோம்னா பழுத்துரும் வாழைக்காய். ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து வச்சுட்டீங்கன்னா அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷா. இப்ப சன்னா செய்ய தேவையான பொருட்களும் பார்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு, தேங்காய், கொத்தமல்லி, தக்காளி நல்லா பழமா கட் பண்ணி எடுத்துருக்கு, மஞ்சத்தூள் ஒரு இலை, சோம்பு கொஞ்சம், பட்டை, மிளகாத்தூள், வெங்காயம், கொண்டக்கடலை ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்ப சன்னா செய்ய இதை கொண்டக்கடலை 7 மணி நேரம் ஊற வச்சு அவிச்சிட்டு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம ஜார்ல சேர்த்துக்கலாம். அதோட தேங்காய், பூண்டு, இஞ்சி, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் ஜார்ல நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப சன்னா செய்ய கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். லைட்டா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலை வதங்கினதும் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், நல்லா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நான் கலர் நல்லா இருக்கும். அடுத்ததா நல்லா அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நல்லா வதக்கிட்டு சன்னாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப வேக வச்சிருக்க கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எதையுமே வறுத்து எதுவும் செய்யல, நல்லா பச்சையா அரைச்சு செஞ்சதுனால கொஞ்சம் வேகட்டும். நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிச்சு வேகட்டும். கொஞ்சம் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வெள்ளை குருமாவுக்கு நிறைய மசாலா பொருட்கள் எதுவுமே சேர்க்கல, ஹெவியான மசாலா எதுவும், ரொம்ப சிம்பிளா தான் செய்யறேன். அந்த குருமாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஸ்லைஸா கட் பண்ணிருக்கு, 4 முந்திரி, கொஞ்சம் கசகசா, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கேரட்டு, சோம்பு, பச்சை பட்டாணி, தேங்காய். இப்போ குருமாவுக்கு முந்திரி கசகசா சேர்த்துக்கலாம். அடுத்ததா பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் நைஸா ஒரு பேஸ்ட் பதத்துல அரைச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம குருமாவை குக்கர்ல தான் செய்யறோம். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கலாம்.
சோம்பு நல்லா காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அப்புறம் பட்டாணி சேர்த்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நம்ம வதக்கக்கூடாது. வெள்ளை குருமாவுக்கு காய் கலர் சேஞ்ச் ஆயிடும். அதனால லைட்டாக வதங்கினா போதும். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கேரட்டு, பச்சை பட்டாணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட் பார்த்துல அரைச்சி வச்ச தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடிட்டு 2 விசில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா விசில் வந்து நல்லா சிம் அடங்கிடுச்சு. இப்போ குருமாவை திறந்து பார்த்துக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு குருமா. இப்போ கொத்தமல்லி தழையே தூக்கிக்கலாம். நல்லா குருமா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான அட்டகாசமான சன்னாவும் குருமாவும் டக்குன்னு ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணியாச்சு. இப்போ செஞ்ச குருமாவும் சன்னாவும் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.